உங்களுக்கு வெளிநாடுகளிலேருந்து பார்க்குறாங்களுக்கு சில வேளை ஒரு மாதிரி இருக்கும், எல்லாம் கரியாக இருக்கும். விறகு அடுப்புன்னு சொல்லி சொன்னால் கறி பாத்திரமாக தான் இருக்குது. நல்லா சாம்பல் போட்டு தேய்ச்சி மினுக்க வேணும். நாங்கள் வந்து உப்பு கல்லுக்குள்ளே போட்ட கல்லுப்பு தான் பாவிக்கிறேன். நான் உப்பு கல்லுக்குள்ளே போட்டு சுடுநீரை புட்டு மாவுக்கு வறுத்த வெள்ளைப்பச்சை அரிசி மாவு அதில் புட்டு கொஞ்சம் விருப்பமாக இருந்துச்சு இவைகளுக்கு. அதில் ஒரு புட்டு செய்யலாம்னு சொல்லி ஊற்றி கொண்டு இருக்கிறேன். இனி கிண்டுவோம். ஊற்றத்தான் வேணும் செல்லம், கொஞ்சம் மட்டும் ஊற்று. இது எங்கட வீட்டு ஒரு அம்மா பிள்ளை ஒரு ஆள் இருக்கிறா. அவன் சின்ன மகளின் சின்ன கைகள்னு சொல்லி நல்ல குருணியாக புட்டு கொத்துவான். இப்போ ஒரு நாள் 2 நாள் தேர்ச்சியிலே அப்படி புட்டு கொத்துறா அப்படில. அப்போ நாங்கள் அவட பொறுப்பில் புட்டு கொத்த விட்டுருக்கோம். வந்துட்டாங்க நீத்துப்படியெல்லாம் பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும் சில நேரம். இது வந்து காட்டுச்செருக்கியாக ஒரு வாழ்க்கை வாழுறதுன்னு சொல்லி சொன்னால் எங்கள்கிட்ட விறகில் இப்படி தான் இருக்கும். அதுக்கு பாவிக்கிற சட்டி வானைகள் கறி எல்லாம் பிறண்டு புகை பிடிச்ச மாதிரி ஒரு தோற்றத்தில் இருக்கும் நீத்துப்பட்டி. சரி, நான் இப்போ புட்டா வெஞ்சிருக்கேன், ரக்க போகிறோம். ஆவி பறக்கும், டீ கடை மாதிரி ஆவி பறக்குது. எஸ், அவிஞ்சு. சரி எடுங்க. நீதிப்பட்டியில் அவிச்சா இப்படி தான் இருக்கும், பிரமிட் மாதிரி. இது வந்து முந்தி எங்களோட பாலாஜி சார் சொல்கிறவர் படியல் சாப்பிடுங்கன்னு சொல்லி அம்மா மேலே போகிறோம். தம்பி ஒரு வாட்டி போட்டு தானே சாப்பிடுங்கன்னு, ஒரு சில்லு இல்லை, இதை தானே ஒரு வாட்டி போட்டு சாப்பிடண்டா, 2-3 நீத்துப்படி போட்டு சாப்பிடுவாங்க. சாப்பிடுங்க அப்போ சாப்பிடுங்கன்னு சொல்லி சார் பகுதி பண்ணுறவர். இதை அவிச்சு கொட்டைக்குள்ள எனக்கு இதுதான் ஞாபகம் வர்றது. வாங்க சமைத்து களைத்து விட்டார். கீரை அப்போதை வச்சுருந்தோம். அடுத்ததாக வந்து ஈரலில் வந்து ஒரு டெவில் உண்டு, அதுக்கு அது அவிய ஆயத்தம் ஆகுது. நாங்கள் தொடர்ந்து வடிச்சமையல் செய்து களைச்சி போனோம். அப்போ புட்டை வச்சு முடிஞ்ச பிறகு அதுக்கான கறி செய்ய முதல் ஒருக்கா பிளேன் டீ ஒன்று குடிக்கலாம். அதுக்காகத்தான் இதான் வழி இந்த அடுப்புக்கான கேட்டல், கறி அடுப்புக்கான கேட்டல்.
உங்களுக்கும் இன்னைக்கு சரி அதவாக்கு வேணும். சரி நாங்கள் இப்போ வெங்காயம் உள்ளி இஞ்சி பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு ஒரு சின்ன தாளிதம்மாய் அதை செய்து கொண்டு வதக்கி கொண்டு அதுக்குள்ளே வந்து ஈரலை கொட்டி ஒரு டெவல் கறி எல்லாம் மிக்ஸ்டான மாதிரி செய்து எங்களோட அம்மம்மா ஒரு ஆள் செய்து தந்த புட்டுக்கு சாப்பிடலாம். இந்த வெண்ணெயில் நாங்கள் கொஞ்சம் வதக்கி கொள்ளலாம். வதக்கிட்டு வதங்கி வர நேரம் ஒரு கொஞ்சம் வதங்கணும். வெங்காயம் வந்து இப்போ அப்படியே முழுசாக இருக்குது. வதங்கி வர நேரம் அதுக்குள்ள சில கேண்டோஸ் கொண்டு வர மாதிரி வெட்டி வச்சிருக்கிற ஈரலை கொட்டலாம். நாங்கள் அப்போதைய அவிய வச்ச இந்த ஈரலை சின்ன சின்ன துண்டாக வெட்டி இருக்கிறோம். அதை நாங்கள் இதுக்குள்ளே போடலாம். மிளகாத்தூள் போட்டாச்சு, மசாலா பொடி போட்டாச்சு, இன்னைக்கு ஒரு பிடி மங்களகரமா தூள்ல ஆரம்பிக்கும். மஞ்சள் ஆரம்பிக்கும். நீங்க கொண்டா தான் இருக்கு. லேட் ஆயிட்டுது. ஏன்னா விறகு சமையல் கொஞ்சம் லைட்டாக வந்து மழையும் நினைச்சதால விறகு அப்படி இப்படி. இதான் எங்களோட அம்மம்மா புட்டும் மற்றது ஈரல் கறியும். அதை வந்து முதலாக வாய்ப்பு பார்த்தவர் எங்களுடைய அச்சுத மணி அவர்கள். சும்மா ஒரு பிடி. புட்டும் ஈரல் கறியும் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். நல்லா இருக்கு. ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. சாரல் தனித்துவமான ஒரு சிறிய குழு. எங்களுடைய காணொலிகள் யாவுமே உங்களுக்கான. உங்கள் பார்வை ஒன்று போதுமே உன் குழலில் நான் வளர. நீங்கள் மறக்காமல் செய்யும் சப்ஸ்கிரைப்பும் பெல் ஐக்கனும் கசரடு கற்கும் மாணவர்களுக்கு ஒரு கொப்பியாகும். சாரலின் தூரலில் நனைந்து உங்களை சற்றே புத்துணர்வு ஆக்கிக் கொள்ளுங்கள்.